ஜூன் 7ஆம் தேதி 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். வசனத்திற்குரிய விளக்கம்: கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் அவமானம், உபத்திரவம் ஆகியவைகளை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதே கர்த்தருடைய ஜனங்களுக்கு தகுதியானது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை போல நாம் சந்தோஷப்படுவதும் கூட பயத்துடனே களிகூற கடவோம். தெய்வ பயத்துடனே சுயநலம் சற்றும் இல்லாமல் நாம் வாழ்வோமேயானால் உலகின் வஞ்சக கன்னி வலைகளில் சிக்க மாட்டோம். நமது மெய்யான வழிகாட்டியும் நமது மிகச்சிறந்த நண்பருமான கிறிஸ்து இயேசு நம்மை நேசித்தது போல நாம் அவரை நேசிப்போமாக. நம்முடைய பலம், தைரியம், ஞானம் ஆகிய இவைகளை குறித்து சந்தோஷப்படாமல் நமக்கு ஒரு மீட்பர் உண்டு. எல்லாரிடம் பெரியவரான அவர் பிதாவின் மூலம் நம்மை எல்லா தீங்கினின்றும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற சந்தோஷத்தினாலே இப்படியாக கர்த்தரின் நம்பிக்கையும் பலமும் கேடகமும் துருகமும் இரட்சிப்புமாக இருக்கிறார். ஆமென்.